இவ்வளோ நேரம் சாப்பிட்ட வடை பத்தலன்னு சொல்லிட்டு பாகனோட தட்டிலே கை வச்சிருச்சு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச யானை தான், திருச்செந்தூர் தெய்வானை யானை. ஒரு பவுனி அரிசி கொடுத்தாலுமே 10 நிமிஷத்தில் அரைச்சி கொடுத்துரும். அது என்ன காரணம்னு பின்னாடி நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த யானையோட ஹேர் கலர் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இல்லை? செந்தூரத்தையும் சாதாரண குங்குமத்தையும் மிக்ஸ் பண்ணால் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் வந்திருக்குன்னு பாகன்னு சொன்னார். இதுதான் பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் யானை லக்ஷ்மி. பார்த்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மளை கொஞ்சம் வறட்சியாக பார்க்குது. நம்ம பேக்கில் நிற்கலாம். அப்போல்லாம் என்ன சொன்னாலும் ஒரு போனி அரிசி கொடுத்தாலும் 10 நிமிஷத்தில் மாவு அரைச்சி கொடுத்துருன்னு அதுக்கோட பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ண போகுது. வாங்க அதை எப்படின்னு பார்த்துக்கலாம். இதுதான் நான் அது மாதிரி சொன்னது. சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்தையுமே பிடிக்கிற இந்த செங்கமவள யானை. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிளிப்பெல்லாம் போட்டுட்டு எப்படியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. குட்டி பப்பி மாதிரியே இருக்குது. பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. என்னடா அங்கங்கே லாரியில் அப்படி பார்க் பண்ணிக்கான்னு நினைக்காதீங்க. யானை ஊர் குட்டி போடுறதுக்கு இப்படி சாட்சி வச்சா உங்களுக்கு அது ஏறதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு இப்படி பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஊர் கிளம்புற நேரம் இதில் பாசத்தை புழிஞ்சு ஜூஸ் போட்டு குடிச்சிக்கிறதில்ல. அகிலாவே ஆண்டாலே அடிச்சிக்கவே முடியாது. இங்கே ரெண்டும் ஒரே ஊருனால அடிக்கடி சந்திக்க வச்சுக்குவாங்க. இருந்தாலும் இந்த கேம்ப் மூலமாக அவங்க தோழமையோடு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இது உதவியாக இருக்குது. இந்த யானை தான் ஆண்டாளுக்கு துணையாக வாங்கிக்கிறாங்க. இது பேர் லக்ஷ்மி. இந்த கேம்பில் கலந்தது இதுதான் இதுக்கு ஃபஸ்ட் டைம். ரொம்ப நேரமாக ஆடாம அசையாமல் இருக்கிறது பழனி யானை கஸ்தூரி. இது எப்போதுமே இப்படி அமைதியாக தான் இருக்கும். இங்கே வந்திருக்க பாகனுங்கெல்லாம் கூடி என்ன பேசியிருக்காங்கன்னு பாருங்கள். அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. இதுவும் யானைக்கும் சந்தோஷமாக இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. என்ன பேசுகிறேன்னு கேட்குவாங்க. இந்தியாவிலே இந்த யானை ஹைட் ஜாஸ்தி. இந்தியாவிலே அந்த யானை தான் உடம்பு ஜாஸ்தி. கேள்வி முன்னாடி யானை என்ன இந்தியாவிலே இந்த யானை தான் உயரம். எம்ஜிஆரோட நடிச்ச யானை குட்டி அந்த இந்த யானை குட்டியா இருக்கு. நல்ல நேரத்தில் நடிச்சு நடுவுல ஆடிக்கிட்டு இருக்கு அந்த யானை தான். அது நிறைய டிராக்ல எல்லாம் மாட்டி நடிக்குங்க. அது அந்த யானை பேட்டு விளையாடும் பாத்திருக்கீங்களா? இந்த சூழியம்பாள் படத்துல பேட்டு விளையாடும்ல ஒரு யானை, சூழியம்பாள் படத்துல நடிச்சிருந்தேன். குட்டி யானை சட்டை போட்டுருக்காருல கம்ப அப்படி ஊண்டிக்கு நிக்கிற வயசானவர். இந்த வயசானவர் தெய்வ செயல் ஒரு படங்க. ஒரு படம் யானை படம் அதுல இல்ல. இது நல்ல நேரத்துல மட்டும் அப்பெல்லாம் உங்க சின்ன பையன் கம்பு ஊண்டி இருக்கான். இப்ப வயசாயிருச்சு அவனுக்கு தாத்தா ஆயிட்டான். யானைக்கு இப்ப 65 வயசு ஆகி போச்சு. சரியா போச்சு. அவன் அப்பா ஆயிட்டான் கொடுப்பான அவனை கொடுப்பான இல்ல தலைவர் கூட நடிச்சு யானை பார்த்துக்கோ.
நீ அந்த நீங்க நடுவுல நீங்க நடுவுல நில்லுங்க யானைக்கு நடுவுல நில்லுங்க வருவோம் சார் இங்க பாருங்க. எடுத்துட்டியா இந்த யானை பாருங்கள் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சோளத்தட்டை அப்புறம் பசந்தீவனம்லாம் அது மாதிரி கொடுத்துட்ருக்காங்க வாய்க்கு ருசியாக நல்லா. ஊருக்கு கிளம்புறதில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை பாண்டிச்சேரி லக்ஷ்மிக்கு. 2-3 தடவை கத்திச்சு பாகனதை வந்து சமாதானப்படுத்தி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு கம்பீரமாக இருக்கிற இந்த யானை பேர் பார்வதி. இது மதுரையில் இருக்குது. பாருங்கள் தும்பிக்கையில் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணிக்கிறாங்க. வெயிலை தணிச்சிக்கிறதுக்கு அப்பப்போ மண்ணை தலையில் அள்ளி போட்டுக்குது. இதுக்கும் ஊருக்கு போகிறதுல காண்டாக இருக்குது. ஊர் போகிறதுக்கு இதுக்கும் இஷ்டமே இல்லை. பாருங்கள் ஊர் போகிற காண்டில் என்னென்ன பண்ணுதுன்னு.
அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை கீழே இருக்கிற லைக் பட்டன் தட்டி விடுங்க. தொடர்ந்து இதே மாதிரி நம்ம சேனல் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.